கரிசலாங்கண்ணி இது நிறைய இடத்துல வயல்வெளிகள்லையும் ஈரப்பதமான இடத்துலலாம் வந்து நல்லா விளையக்கூடியது. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல அருமருந்து, ஆயுர்வேதிக் மருந்துன்னு சொல்லலாம். லிவர் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்ததுன்னா, அப்புறம் கிட்னி ப்ராப்ளம், ப்ளஸ் உங்களுக்கு மெயினாக வந்து மஞ்சக்காமாலைக்கு வந்து இது நல்ல அருமருந்தாக இருக்குது. அந்த கீழாநெல்லியில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பத்தியம் இருக்கணும். அதே மாதிரி இதை சாப்பிட்டு வந்தால் உடம்புல மஞ்சக்காமாலை வந்தது வந்து அப்படியே ரெட்டிஃபை ஆகிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல அருமருந்தாக இருக்குது. மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ஹேர் லாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து ரெகுலராக எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி காய்ச்சி தேய்ச்சி வந்தால் ரொம்ப நல்லது. கரிசலாங்கண்ணியில் ஆக்சுவலி 4 விதம் இருக்குது. இது வந்து வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, நீலம். ஆக்சுவலி 4 விதம் இருக்குது. மஞ்சளும் வெள்ளையும் தான்
நிறையா இப்போ கிடைக்கிது. மற்ற ரெண்டுமே வந்து அரிதாயிடுச்சு. இது அவ்வளோ நல்லது, அரிய பொருள். இதை வந்து பொரியல் வச்சு சாப்பிட்லாம், கூட்டாக வச்சு சாப்பிட்லாம். இது வந்து மாதத்துக்கு ஒருக்காவோ வாரத்துக்கு ஒருக்காவோ அட்லீஸ்ட் கிடைக்கிறத பொறுத்து சாப்பிட்லாம். இது எங்களுக்கு வந்து யூஸ்வலாக நாங்கள் எண்ணெய் காய்ச்சணுன்னா ஊரில் போய் வயல்லேருந்து பறிச்சுட்டு வந்து செய்வோம். இப்போ இது என்ன ஒரு இதில் ஹைலைட்டுனா, நம்ம உழவர் சந்தையில் கிடைக்கிது கரிசலாங்கண்ணி. நீங்கள் வீட்டில் வந்து காய்கறி வாங்க போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. சரி, ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு இதை பற்றி சொல்கிறோம். இது எண்ணெய் காய்ச்சறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.